வெல்கம் பேக் டு டர்போடாக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம புதுசாக லான்ச் பண்ண ஜீப் மெரிடியனோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் மிட் சைஸான எஸ்யூவி. இந்த வெஹிக்கிளை வந்து எக்ஸ்க்ளூசிவாக லக்ஸரி, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டிஸோட பேலன்ஸ்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜீப் மெரிடியன் வர்த் த ப்ரைஸா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜீப் மெரிடியனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ரகட் எட் ஸ்லீக்கான டிசைனோட கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இவங்களோட 7 ஸ்லாட் கிரில், போல்ட் எல்இடி ஹெட் லைட்ஸ், க்ளீன் அண்ட் ஷார்ப்பான பாடி லைன் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்குறதுக்கு ரகடாக இருந்தாலுமே ப்ரீமியமாகவும் இருக்குது. அப்படியே இங்கே வாங்க, இதோட பாடி லைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப் அண்ட் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட இப்போ கொடுத்துருக்க எல்இடி ஹெட்லைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜீப் பர்ஃபார்மன்ஸ் எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட் டைம்ஸ் வந்து இதோட பவர்ஃபுல் பீம் வந்து உங்களுக்கு விஷனை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ வாங்க அப்படியே சைட் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு 18 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்படியே பின்னாடி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டோரில் வந்து மெரிடியன் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் விண்டோ பீடிங்கில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அது த்ரூ அவுட் தி சைட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. அண்ட் அப்படியே ரூஃப் ரேலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் கூட க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வெஹிக்கிளில் வந்து அவங்க பாடி லைன்ஸில் ரொம்பவே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த சைட் ப்ரொஃபைலில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஷார்ப் அண்ட் டீட்டெயில்டாக அவங்களோட பாடி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இதோட பில்ட் குவாலிட்டி பற்றி சொல்லியே ஆகணும். இப்போ நான் டோர் ஓப்பன் பண்ணும்போது இது எவ்வளோ ஹெவியாக ஃபீல் ஆகுது தெரியுமா? ஸோ நான் இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவங்க பில்ட் குவாலிட்டியில் சுத்தமாக காம்ப்ரமைஸே ஆகலை. இப்போ வாங்க அப்படியே பேக் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். உங்களுக்கு மேலே வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியல, பட் வீடியோவில் உங்களுக்கு தெரியும். அண்ட் உங்களுக்கு பின்னாடி வந்து பிளாக் ஸ்பாய்லர் வித் பிரேக் லைட்டோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வைப்பர் கொடுத்துருக்காங்க. நான் அதோடய உங்களுக்கு வந்து வைப்பர் சென்சாரும் இதில் வந்துடும். அண்ட் ரியரில் வந்து உங்களுக்கு டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கனெக்டட் மாதிரி இருக்குல்ல, ஆனால் கனெக்டட் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கேயுமே பாடி லைன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, விச் ஆட்ஸ் அ ரகட் லுக். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இவங்களோட பாடி லைன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கீழேயுமே உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷிங் தான் வந்திருக்கு. ஓவராலாக இந்த ஜீப் மெரிடியனோட பேக் ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கு ரகட் அண்ட் ப்ரீமியமாக தான் இருக்குது. இப்போ வாங்க அப்படியே இன்டீரியர் பார்த்துடலாம். இன்டீரியர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சாஃப்ட் டச் ப்ரீமியமான லெதர் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்த்தாலே ஐ கெஸ் யூ கேன் ஃபீல் இட் த்ரூ த வீடியோ இட் செல்ஃப் எவ்வளோ ப்ரீமியம் அண்ட் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அப்படியே இந்த சைட் டோரோட திக்னஸ் பாருங்கள், உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பில்ட் குவாலிட்டி இஸ் பர்ஃபெக்ட். அண்ட் நீங்கள் சைட் டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட் டச் லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து பியானோ பிளாக் ஃபினிஷிங் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டீரியர்ஸ் மேட்ச் பண்ணுறதுக்காக இங்கே வந்து லெதர் ப்ரீமியமான ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து டோர் சைடில் வந்து டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிள் ஃபுல்லாகவே ஆல்ஃபைன் சவுண்ட் சிஸ்டமோட தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் மெட்டீரியல், 3 row சீட்டிங் அண்ட் ஸ்பேஷியஸான கேபின் கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ப்ரீமியமான லெதர் ஃபினிஷிங்லாம் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே எனக்கு பிளாஸ்டிக் ஃபீலே ஆகலை, ஈவன் ஆன் யர் டேஷ்போர்ட்ஸ். இன்டீரியர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சாக்லேட் கலர் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் 2 சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான். அண்ட் வென்டிலேஷனுமே இதோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஏசி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் மீடியா கண்ட்ரோலுமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் போட்டிருக்கு. கியர் பாக்ஸ் அண்ட் ஹேண்ட் பிரேக்ஸும் இங்கே தான் இருக்குது. அண்ட் அப்படியே கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்லேயே உங்களுக்கு ஃபோன் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆம்ரெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய க்ளவ் பாக்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங்குமே உங்களுக்கு ஃபுல்லாகவே லெதர் ஃபினிஷிங் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து இங்கே தான் இருக்குது. பேக் சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றது. அண்ட் உங்களுக்கு இவ்வளோ ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. என்னதான் இது வந்து 3 row வெஹிக்கிளாக இருந்தாலுமே உங்களுக்கு டீசென்ட் இல்லை, ரொம்பவே கம்ஃபர்டபுள் அமௌண்ட் ஆஃப் லெக் ரூமுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் உங்களுக்கு வந்து ஏசி வெண்ட் வந்துடுது. அப்புறம் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 watt டிசி சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட்ஸ் தான். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆம்ரெஸ்ட்டும் வந்துடும் வித் 2 கப் ஹோல்டர்ஸ். இப்போ வாங்க நம்ம இந்த காரோட லாஸ்ட் ரோ எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். லாஸ்ட் ரோவில் உங்களுக்கு பேக் 2 சீட்ஸுமே ஃபோல்டபிள் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2 சீட்ஸுமே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ரோன்றனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் நல்லாயிருக்கு. உங்களுக்கு லாஸ்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட கண்ட்ரோல்ஸ் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க.
வாங்க இப்போ அப்படியே பூட் ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம். இதில் உங்களுக்கு வந்து 3 rows வரதுனால பேக்கில் வந்து பூட் ஸ்பேஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு அப்படி எக்ஸ்ட்ரா பூட் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு லாஸ்ட் ரோ இருக்குல்ல, 3rd row 2 சீட்ஸையுமே ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பூட் ஸ்பேஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மேசிவான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். அண்ட் பூட்டில் வந்து உங்களுக்கு இன்னொரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னியோட டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக. இப்போ வாங்க அப்படியே இன்ஜின் பற்றி பார்த்துடலாம். இந்த ஜீப் மெரிடியனில் வந்து உங்களுக்கு ஜீப் டர்போ 2 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 170 ஹார்ஸ் பவர் கொடுக்கும் அண்ட் 350 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்கள் வந்து இதில் 6 ஸ்பீட் மேனுவல் ஒரு 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த வெஹிக்கிளோட பில்ட் குவாலிட்டி அண்ட் இவங்களோட டிசைன் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றது. இப்போ அப்படியே இந்த இன்ஜின் ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாமே பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இட் இஸ் வெரி நீட் அண்ட் அட் த சேம் டைம் டீட்டெயிலிங்லேயுமே அவங்க எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணல. அண்ட் நீங்கள் இந்த ஜீப் மெரிடியன் பார்த்தீங்க அப்படின்னா இது சிட்டி டிரைவ்க்கு மேனேஜபிளான ஒரு ஆப்ஷன் தான். அதே இது ஹைவேல இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவா வேணும், இட் இஸ் எக்ஸலண்ட் அண்ட் அப் டு தி மார்க். நீங்கள் அடிக்கடி உங்கள் ஃபேமிலியோட அட்வென்ச்சரஸான லாங் டிரைவ் பிளான் பண்ணுவீங்க அப்படின்னா திஸ் வெஹிக்கிள் இஸ் பர்ஃபெக்ட் ஆப்ஷன் ஃபார் யூ. ஏன்னா இந்த வெஹிக்கிள் வந்து எந்த விதமான ஸ்னோ சாண்ட் இல்லை எந்த விதமான டெரைன்ஸாக இருந்தால் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணும் பிகாஸ் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் தே ஹவ் கிவன் இன் திஸ் வெஹிக்கிள். இப்போ இந்த ஜீப் மெரிடியனோட ப்ரைஸிங் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 24.99 lakhs. இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இவ்வளோ ப்ரீமியம் அண்ட் குவாலிட்டியான வெஹிக்கிள் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வர்த் த ப்ரைஸ் தான். இந்த வெஹிக்கிளில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி, இன்டீரியர் குவாலிட்டி அண்ட் இதோட பாடி லைன்ஸ் அண்ட் டீட்டெயிலிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 25 lakhsக்கு இவ்வளோ ப்ரீமியம் அண்ட் டீட்டெயில்டான வெஹிக்கிள் கிடைக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ஜீப் மெரிடியனுக்கு டர்போடாக்ஸ் நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் என்ன அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க, இதுக்கான டெஸ்ட் ட்ரைவை இப்போவே புக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் பார்க்குறதுக்காக டர்போடாக்ஸ் தமிழ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.